உங்களுக்கு L4 L5 லெவல்லையோ இல்லை L5S1 லெவல்லையோ வந்து டிஸ்க் கிழிஞ்சு வெளியே வந்து சயாட்டிக் நரம்பு வந்து அழுத்தப்பட்டிருக்கு. இதனால வந்து வலி அதிகமா இருக்கு. ராத்திரி தூங்கவே முடியல. எந்த பொசிஷன்லயும் படுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வந்து சயாட்டிக்கா நரம்பு அழுத்தப்படுறதுனால இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி அதிகமாக இருக்கும். இந்த வலி வந்து முக்கியமாக வந்து ராத்திரி நேரத்தில் அதிகமாக இருக்கும். ராத்திரி நேரத்தில் ஏற்படுற இந்த வலியை எப்படி குறைக்கலாங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக சயாட்டிக்கா நரம்பு வந்து அழுத்தப்பட்டு பாதிப்பு வந்து L4 L5 L5S1 லெவலையோ இருந்தால் வலி வந்து ராத்திரில தான் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராத்திரி படுத்து தூங்கும்போது இந்த பொசிஷனில் படுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமாக உள்ளதுனால அந்த இடத்துல வந்து வலி வந்து அதிகமாக வந்து ஏற்படுது. இந்த ப்ரெஷர் சயாட்டிக்கா நரம்பு ப்ரெஷரை வந்து எப்படி குறைக்கலாம், அதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் வந்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம், காலையில் எந்திரிக்கும் போது வலி அதிகமாக இருந்ததுன்னா அது எப்படி நம்ம சரி செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சில எக்ஸசைஸ் மூலிமா சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸ்க்கு வந்து முக்கியமான கான்செப்ட்லாம் இருக்குது. முக்கியமான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ L4 L5 L5S1 லெவல்லையோ தான் வந்து டிஸ்க் வந்து கம்ப்ரெஷன் ஆகிறதுனால நரம்பு அழுத்தப்படுது. அதுக்கு வந்து முக்கியமாக இந்த லெவலில் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறமா இதை சுற்றி இருக்க தசைகளோட மசிலோட டைட்னஸை வந்து குறைக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கில் இருக்கிற ப்ரெஷரை வந்து குறைக்கணும். கடைசியாக வந்து சயாட்டிக் நரம்பு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வர்ற நரம்போட டென்ஷனையும் குறைக்கணும். இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து எதுக்கு பண்ணணும்னா, லோயர் பேக் இடுப்பு பகுதி L4 L5 L5S1 இந்த லெவலில் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்காண்டி. இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து படுத்துக்கோங்க. படுத்துட்டு 2 காலையும் வந்து மடிச்சுக்கோங்க. 2 கையும் வந்து பெல்விஸில் நல்லா இடுப்பில் வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிவிட்டு பெல்விஸை வந்து முன்னாடியும் பின்னாடியும் நல்லா மூவ் பண்ணணும். இது போல் பெல்விஸை வந்து முன்னாடியும் பின்னாடியும் நல்லா மூவ் பண்ணுங்க. இப்படி முன்னாடியும் பின்னாடியும் ரிப்பீட்டடாக வந்து ஒரு 10லேருந்து 25 தடவை செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால முக்கியமாக வந்து L1லேருந்து L5 வரைக்கும் S1 வரைக்குமே வந்து அந்த லோயர் பிளாக்கு வந்து நல்லாவே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்லாவே வந்து அந்த இடம் வந்து வார்ம் அப் மாதிரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து மசிலோட டைட்னஸை வந்து ரிலீஸ் பண்ணும். முக்கியமாக வந்து அந்த பிரிஃபார்மிஸ் மசில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த டைட்னஸ்னால தான் வந்து சயாட்டிக் பெயின் வந்து பிட்டத்துலேருந்து கால் வரைக்கும் அதிகமாக போகும். அதனால அந்த மசில் டைட்னஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சிங் மைல்டாகவே வந்து படுத்துக்கிட்டே செய்கிறது வந்து இப்போ சொல்கிறேன். அடுத்தது வந்து பிரிஃபார்மிஸ் மசில் ஸ்ட்ரெச். இதுக்கு வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் நல்லா படுத்துட்டு 2 காலையும் மடிச்சுக்கோங்க. எந்த காலில் வலி பரவலாக இருக்கோ அந்த காலை வந்து கிராஸாக போட்டுட்டு முட்டியை வந்து நல்லா முன்னாடி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். முக்கியமாக வந்து கையால் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. வலி பொறுக்கிற அளவுக்கு உங்கள் முட்டியை நீங்களே வந்து ப்ரெஷர் கொடுத்து 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 to 15 ரிப்பீட்டேஷன் வந்து வலி இருக்கிற காலுக்கு முக்கியமாக செய்யணும். அதுக்கப்புறம் இந்த காலை வந்து அதே பொசிஷனில் வச்சுட்டு லெஃப்ட் சைடு முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக வாங்க, பெட்டை டச் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பக்கமும் போங்க, ரைட் சைடும் பெட்டை டச் பண்ணுற மாதிரி போங்க. இது வந்து நல்ல ரொட்டேஷனாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகிறப்போ வந்து அந்த பிரிஃபார்மிஸ் மசிலோட டைட்னஸ் வந்து இன்னும் நல்லாவே குறையும். இந்த ரொட்டேஷன் ஸ்ட்ரெச் வந்து அந்த காலுக்கும் செய்யணும். வலி இல்லாத காலையும் கிராஸாக பண்ணி மூவ்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடுக்கும் வரணும், ரைட் சைடுக்கும் போகணும். இது வந்து ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 காலுக்குமே வந்து செய்யலாம். 3வது எக்ஸசைஸ் வந்து ப்ரெஸ் அப் பொசிஷன் சொல்லுவோம். இதுவும் வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து படுத்துக்கிட்டே வந்து பெயினை எப்படி ரிலாக்ஸாக குறைக்கலாங்கிறது தான். இந்த எக்ஸசைஸ் வந்து பெட்டில் வந்து நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுத்துக்கிட்டு கை 2யும் வந்து முக்கியமாக வி ஷேப்பில் வச்சுட்டு செஸ்ட்டையும் ஷோல்டரையும் தலையும் வந்து நல்லா மேல் நோக்கி பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இது செய்கிறப்போ வந்து ஆர்ம்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் குடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நல்லா மேல் நோக்கி பார்த்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நல்ல ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் வந்து முன் வயிற்று பகுதிக்கும் ஃப்ளோர் மசில்ஸுக்கும் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்னு சொல்லுவோம் அதுக்கும் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்பக்கம் இருக்கிற தொட பகுதியும் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சிங் வந்து கிடைக்கிறதுனால நமக்கு நல்லாவே வந்து மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும்.
4வதா வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்போட டென்ஷனை வந்து குறைக்கணும். நரம்பு ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து நரம்பு முடிகிற வரைக்கும் வந்து அது ரொம்ப டைட்டா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து காலில் வந்து நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். இடுப்புல இருந்து கால் பகுதி வரை கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த டென்ஷனை குறைச்சிட்டோம்னா கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கிற வலியும் பரவலா ரொம்ப எரிச்சலா பரவலா வர்ற வலியும் வந்து நைட்டு குறையும். இந்த எக்ஸசைஸுக்கும் வந்து ஒரு ஃபிளாட்டான பெட்ல நல்லா படுத்துட்டு வலி இருக்கிற காலை வந்து மடிச்சு கையால பின்பக்க தொடைய நல்லா ஹோல்ட் பண்ணி முடிஞ்ச அளவு செஸ்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப அதிகமா கொடுக்க முடியலன்னா மீடியமா கூட கொடுத்தா போதும், வலி பொறுக்கிற அளவு. அதுக்கப்புறம் காலை நல்லா நீட்டுங்க, முடிஞ்ச அளவு நீட்டுங்க. வலி அதிகமா இருக்குன்னா வலி தாங்கிட்டுலாம் நீட்ட வேண்டாம், வலி தாங்குற அளவுக்கு பொறுக்கிற அளவுக்கு காலை நல்லா நீட்டிட்டு பாதத்தை வந்து ஒரு 5 தடவை முன்னாடியும் பின்னாடியும் மூவ்மெண்ட் கொடுங்க. மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து தொடப்பகுதி மெதுவா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு காலை நல்லா நீட்டிட்டு பாதத்தை வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 5 தடவை செய்யுங்க. இது வந்து ஒரு 5 ரிப்பீட்டேஷன் வந்து நல்லா இந்த பொசிஷன் செய்யறதுனால அந்த சயாட்டிக் நரம்போட டென்ஷன் வந்து பட்டக்ஸ் பகுதியிலேருந்து கெண்டைக்கால் வந்து கால் பாதம் வரைக்கும் வர்றது வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். இதனால இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வர எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கிற வலி, கால் ரொம்ப அதிகமா குடைச்சலா இருக்கிற வலி, திரும்பினாலே வலி ரொம்ப அதிகமா இருக்கு, திரும்ப முடியாத அளவுக்கு இருக்கிற வலி வந்து இந்த நரம்போட டென்ஷன் வந்து குறையிறதுனால நிச்சயமா குறையும். பண்ணியாச்சு. அடுத்து தூங்கும் போது வந்து பொசிஷன் வந்து கரெக்டா இருந்தாதான் காலையில எந்திரிக்கும் போது வந்து அந்த நரம்போட டென்ஷனாலும் சரி, அந்த டிஸ்க்ல ப்ரெஷர் அதிகமா உள்ளாமலும் இருக்கும். அப்போ தூங்குற பொசிஷன் வந்து கரெக்டான பொசிஷன்ல படுத்தோம்னா வலி வந்து வராது. முக்கியமான கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூங்கும் போது வந்து அந்த ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், நேச்சுரல் பொசிஷன்ல இருக்கணும், நியூட்ரல் பொசிஷன் சொல்லுவோம். ஸ்பைன் வந்து வளைஞ்சு அதிகமா பெண்ட் ஆகிற மாதிரி பொசிஷன்லயே ரொம்ப நேரம் அப்படியே படுத்து தூங்கினோம்னா அதுலயே வந்து நமக்கு டிஸ்க்ல வந்து டென்ஷன் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும். அதனால நரம்பு அழுத்தம் அதிகமாகி காலையில் எந்திரிக்கும் போது வலி அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நேரா படுக்கிற பொசிஷன்ல வந்து இந்த பொசிஷன்ல வந்து பிளாட்டான பெட்ல நல்லா படுத்துக்கிட்டு 2 முட்டிக்கும் அடியில வந்து ஒரு 2 தலகாணி வந்து இதை போல வச்சுக்கோங்க. இதை போல வைக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த ஸ்பைன் வந்து நேச்சுரல் பொசிஷனை வந்து மெயின்டைன் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும், அது வளையாது. அதனால இந்த பொசிஷன்ல படுக்கிறப்போ வலி வந்து அதிகமா இருக்காது. இந்த பொசிஷன்ல முக்கியமா பில்லோ வந்து 2 முட்டிக்கு அடியில 2 பில்லோவோ இல்ல 3 பில்லோவோ வச்சு படுக்கிறது வலியை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ரொம்ப நேரம் நேராவே படுத்துட்டு இருக்க முடியாது, சைடா திரும்பியும் படுக்க தோணும். அப்படி சைடா திரும்பி படுக்கும்போது ஒரு தலகாணி வந்து 2 முட்டிக்கு நடுவுல வச்சுக்கோங்க, இன்னொரு பில்லோ வந்து வயிற்றுக்கு அடியில வச்சுக்கோங்க. இதை போல வைக்கிறப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைன் வந்து நேச்சுரலா அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து மெயின்டைன் பண்ணும். அதனால வந்து நமக்கு வலி வந்து அதிகமாகாது. அதே போல முக்கியமா வயிற்றுக்கு அடியில வைக்கிற பில்லோ வந்து ரொம்ப பெருசா வைக்கக்கூடாது, ஓரளவு மீடியம் சைஸ்ல வச்சீங்கன்னா தான் அந்த நேச்சுரல் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அந்த ஸ்பைனுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். லாஸ்ட் பொசிஷன் குப்புறப்படுத்து தூங்கணும். அந்த பொசிஷன்ல நீங்க வரும்போது என்ன பண்ணுங்க, ஒரு மீடியம் சைஸான பில்லோ வந்து வயிற்றுக்கடியில வச்சுக்கோங்க. இந்த வயிற்றுக்கடியில இந்த பில்லோ வைக்கிறதுனால ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா மெயின்டைன் பண்ணும். இதனாலேயும் வந்து நமக்கு வந்து சயாட்டிக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாகாது, பேக் பெயினும் வந்து ரொம்ப அதிகமாகாது. தூங்கி எந்திரிக்கும் போது வலி அதிகமாகுது, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எந்திரிக்கிற பொசிஷனும் முக்கியமா நம்ம பார்க்கணும். எப்படி எந்திரிக்க கூடாதுன்னா, தூங்கிட்டோம் எந்திரிக்கும் போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே எந்திரிக்க கூடாது. இப்படி எந்திரிக்கிறதுனால ஸ்பைன்ல வந்து எல்லா வெயிட்டும் விழுறதுனால ப்ரெஷர் வந்து அந்த டிஸ்க்ல அதிகமா விழுந்து நரம்பு அழுத்தப்படுறதுனால வலி அதிகமா தான் ஆகுமே தவிர வலி குறையாது. அதனால எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கணும்னா, பெட்ல படுத்துட்டு இருக்கீங்களா, கால் ரெண்டையும் அப்படியே சைட்ல விடுங்க, மெதுவா சைடா திரும்பி படுங்க. சைடா திரும்பி படுத்து கையில ப்ரெஷர் கொடுத்து மெதுவா எந்திரிங்க. இதை போல பொசிஷன்ல நீங்க எந்திரிச்சிங்கன்னா ஸ்பைன்ல வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் விழாது, நரம்பு அழுத்தம் வந்து ஏற்படாது, வலி நல்லா. சயாட்டிக்கா பாதிப்புனால ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்க, ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரான எக்ஸசைஸ்லாம் செய்து பாருங்க. உங்களுக்கு செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா வந்து வலி குறையும். நான் சொன்ன பொசிஷன்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. காலையில் எந்திரிக்கும் போது நான் எப்படி சொல்லியிருக்கோம் அதை போல செய்யுங்க. ஆனா உங்களுக்கு என்ன செஞ்சும் வலி குறையல, ரொம்ப சிவியரா இருக்கு, எக்ஸசைஸும் பண்ண முடியல, டேப்லெட்ஸ் எடுத்தாலும் வலி குறையல, லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு, இது ஆப்ரேஷன் அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். என்னோட நம்பருக்கு வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க. அப்பாயின்மெண்ட் சொன்னால் எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான நிறையா ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வச்சுருக்கோம். ஃபிசியோதெரப்பி மூலியமாக கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நல்ல நிவாரணம் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். திரும்ப வலி வராத அளவுக்கும் ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ.
இந்த மாதிரி எனக்கு பேக் பெயின் வந்து சுத்தமா நான் நிமிர்ந்தே நடக்க முடியாது. நான் டீச்சரா ஒர்க் பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட என்னால ஒரு இடத்துல உட்காந்து இது பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நிமிர்ந்தே நடக்க முடியல. நான் எங்கேயும் கடைசியா வந்து இங்க ஒரு கன்சல்ட் பண்ணி இப்ப ட்ரீட்மெண்ட் ஒரு 5 days தான் ஆகுது. கடவுளுடைய கிருபையினால 99.9 கூட 100% எனக்கு பெயின் கிடையாது. எவ்வளோ காட் கிரேஸ் எனக்கு நல்ல சுகம் கொடுத்துருக்காரு கடவுள். அது இல்லாம இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த பேக் பெயின் சொன்னேன் இல்லைங்களா, கால்ல அந்த ரத்த ஓட்டத்துக்காக அவங்க என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற சிஸ்டர்ஸுங்க ரொம்ப கேர் கொடுத்து கேட்கறாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன கேட்கறாங்க, பரவாயில்லைங்களா, இன்னும் வைக்கிட்டுங்களா, உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா, இன்க்ரீஸ் பண்ணட்டுமான்னு கேட்கறாங்க. அதுதான் எனக்கு முதல்ல தேவை. நம்மளுடைய அப்ரோச் இருக்கு இல்லைங்களா, பேஷண்ட் கிட்ட வந்து நம்ம பேசுற விதம் தான். அப்பதான் நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நல்லபடியா பார்க்க முடியும். அவங்க நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாக்டர் கிட்ட நான் வந்து ஒவ்வொரு நாள் டாக்டரை பார்த்துட்டு தான் நான் வந்து என்னோட பெட்லேயே போய் நான் படுப்பேன். இந்த இடம் நான் வந்த பிற்பாடு ரொம்ப நல்லா கியூரபிள் ஆயிடுச்சு.